என்ன ஒரு ஆணவம் கலாச்சார கட்டமைப்பே அசைச்சு பார்த்துருக்காங்க, வேரோட பிடுங்க பார்த்துருக்காங்க. ஆமாம், டியூட் படத்தை பற்றி தான் நான் இங்கே சொல்ல வரேன். லேட் ரிவ்யூ தான், ஓடிடியில் பார்த்து சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் படம் எல்லாம் அவர் டைரக்ட் பண்ண படமாக இருக்கட்டும், இல்லை நடித்த படமாக இருக்கட்டும், தேட்டரில் தான் போய் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே காற்று வாக்கில் வந்துச்சு. ஸோ அதனால் போய் பார்க்கல. இப்போ ஓடிடியில் பார்ப்போம் சொல்லி பார்த்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் ஆணவ கொலை அங்கே ஒரு த்ரெட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஆணவ கொலையை பற்றி பேசுகிற இவங்களுக்கு என்ன ஒரு ஆணவம், கலாச்சாரத்தை கலைக்க பார்த்துருக்காங்க, கலாச்சார கட்டமைப்பே கலைச்சிருக்காங்க, அதை வேரோட அறுக்க பார்த்துருக்காங்க. அப்படி தான் தோணுது எனக்கு. ஸோ இதில் ஆணவ கொலைக்காக அந்த படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னா, எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல தோணுது. ஒரு 90s காலகட்டத்திலலாம் ஒரு பட்டிமன்ற பேச்சில் நகைச்சுவே அதை சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்கூலில் மாட்டை பற்றி கட்டுரை எழுத சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் மரத்தை பற்றி தான் படிச்சுட்டு போயிருப்பானா. ஆனால் இருந்தாலும் கட்டுரை எழுதுவானா, மரத்தை பற்றியே எழுதிட்டு கடைசியில் அந்த மாட்டை இந்த மரத்தில் தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் எங்கள் ஸ்கூல் பீரியடில் அப்படி தான் ஏதோ ஒன்று படிச்சுட்டு போவோம். பட் வேறு வழி இல்லாமல் அதையும் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இவங்க கலாச்சார சீரழிவை படத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் ஆணவ கொலையை தான் சொல்ல வரோம் அப்படின்ற மாதிரி எப்படி மரத்தில் கடைசியில் மாட்டை போட்டு கட்டுறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதை ஏற்றுக்கவே முடியல. அதே தான் இவங்களுக்கு என்ன ஆணவம், கலாச்சார கட்டமைப்பை அசைச்சு பார்க்குறதுக்கும் வேரோடு பிடுங்குறதுக்கும் அப்படின்றத என்னுடைய ரிவ்யூ அங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.